இந்தியா லெவல்ல இருக்கக்கூடிய டாப் 100 இன்ஜினியரிங் காலேஜஸ் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். அதுவும் பொதுவா தமிழ்நாட்டில் இருக்க காலேஜஸ் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இதுல 14th பிளேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி தாங்க இருக்கு. இது பாத்தீங்க அப்படின்னா NIRF ரேங்கிங் பொறுத்த வரைக்கும் 100 பொசிஷன்ல இருக்குன்னு சொல்லலாம். 13th பொசிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா வெல்டெக் யூனிவர்சிட்டி தாங்க இருக்கு. இதோட ஆல் இந்தியா ரேங்க் பாத்தீங்க அப்படின்னா 87th பொசிஷன்ல இருக்குன்னு சொல்லலாம். 12th பிளேஸ் பொறுத்த வரைக்கும் PG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி தாங்க இருக்கு. இதோட ஆல் இந்தியா ரேங்க் பாத்தீங்க அப்படின்னா 67th பொசிஷன்ல இருக்குன்னு சொல்லலாம். 11th பொசிஷன்ல பார்த்தோம் அப்படின்னா சத்யபாமா யூனிவர்சிட்டி தாங்க இருக்கு. இதோட ஆல் இந்தியா ரேங்க் பாத்தீங்க அப்படின்னா 67th பொசிஷன்ல இருக்குன்னு சொல்லலாம். 10th பொசிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா SSN யூனிவர்சிட்டி தாங்க இருக்கு. இதோட ஆல் இந்தியா ரேங்க் பாத்தீங்க அப்படின்னா 47th பொசிஷன்ல இருக்குன்னு சொல்லலாம். 9th பொசிஷன் பொறுத்த வரைக்கும் சவிதா யூனிவர்சிட்டி தாங்க இருக்கு. இதோட ஆல் இந்தியா ரேங்க் பாத்தீங்க அப்படின்னா 45 பொசிஷன்ல இருக்குன்னு சொல்லலாம். 8th பொசிஷன் பொறுத்த வரைக்கும் சாஸ்திரா யூனிவர்சிட்டி தாங்க இருக்கு. இதோட ஆல் இந்தியா ரேங்க் பாத்தீங்க அப்படின்னா 40th பொசிஷன்ல இருக்குன்னு சொல்லலாம். 7th பொசிஷன் பொறுத்த வரைக்கும் கலசலிங்கம் யூனிவர்சிட்டி தாங்க இருக்கு. இதோட ஆல் இந்தியா ரேங்க் பாத்தீங்க அப்படின்னா 33 பொசிஷன்ல இருக்குன்னு சொல்லலாம். 6th பொசிஷன் பொறுத்த வரைக்கும் அமிர்தா யூனிவர்சிட்டி தாங்க இருக்கு. இதோட ஆல் இந்தியா ரேங்க் பாத்தீங்க அப்படின்னா 23 பொசிஷன்ல இருக்குன்னு சொல்லலாம். 5th பொசிஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவை கலக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் தாங்க இருக்கு. இதோட ஆல் இந்தியா ரேங்க் பாத்தீங்க அப்படின்னா 20th பொசிஷன்ல இருக்குன்னு சொல்லலாம். 4th பொசிஷன் பொறுத்த வரைக்கும் வெள்ளூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி நம்ம VIT கேம்பஸ் தாங்க இருக்கு. இதோட ஆல் இந்தியா ரேங்க் பாத்தீங்க அப்படின்னா 16th பொசிஷன்ல இருக்குன்னு சொல்லலாம். 3rd பொசிஷன் பொறுத்த வரைக்கும் SRM யூனிவர்சிட்டி கேம்பஸ் தாங்க இருக்கு. இதோட ஆல் இந்தியா ரேங்க் பாத்தீங்க அப்படின்னா 14th பொசிஷன்ல இருக்குன்னு சொல்லலாம். 2nd பொசிஷன் பொறுத்த வரைக்கும் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சி கேம்பஸ் தாங்க இருக்கு. இதோட ஆல் இந்தியா ரேங்க் பாத்தீங்க அப்படின்னா 9th பொசிஷன்ல இருக்குன்னு சொல்லலாம். சோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் கெஸ் பண்ணிருப்பீங்க. அதுதான் நம்ம ஒன் அண்ட் ஒன்லி கேம்பஸ்ன்னு சொல்லக்கூடிய IIT. சோ இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ் கேம்பஸ் தாங்க இருக்கு. இதுதான் பாத்தீங்க அப்படின்னா இந்தியா லெவலையும் சரி அண்ட் தமிழ்நாடு லெவலையும் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்குன்னு சொல்லலாம். இதுல எந்த காலேஜ் உங்களோட எய்ம் காலேஜ் அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.